ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிளாங்க் ரிவ்யூ தமிழ். மறக்காமல் நம்ம சேனலில் வர கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ ஓகே, வாங்க நம்ம சேனல் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான அனிமி தாங்க நம்ம உங்களுக்கு நாங்கள் இப்போ சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த அனிமியோட நேம் பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ். அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நான் தமிழ்ட வருமானு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்லேயே இப்போ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது வரைக்கும் நான் அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ அதோட சின்ன ஒரு ஒன்லைன் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது டைட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினங்கள்லாம் என்ன பண்ணுது, நாங்கள் இருக்கிற மக்களை எல்லாம் கொடூரமாக கொள்ளுது. ஸோ அதை டைட்டன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 3 செவுத்தை கட்டி அந்த செவுத்துக்குள்ள மக்களை வாழ வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த டைட்டன்ஸ் எல்லாம் உயரமா இருக்குமா, 100 அடிக்கு மேல இருக்கும். அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி செவுறு கட்டி அதுல இருந்து தப்பிச்சு வாழ்றதா அப்படிங்கிற மாதிரி இவங்க செவுத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 3 செவுத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியா, ரோஸ் அண்ட் சின் அப்படின்னு சொல்லிட்டு 3 செவுரு. ஸோ இந்த செவுத்தை உடைச்சிட்டு அந்த டைட்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, எவால்வ் ஆகி உள்ள வருது. அதுக்கிட்ட இருந்து அந்த மக்களை எப்படி காப்பாத்துறாங்க, அங்க உள்ளே பாத்தீங்கன்னா ஸ்கவுட், அப்புறம் மிலிட்டரி போலீஸ் நிறைய டீம்லாம் இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த டைட்டன்ஸ் கிட்ட இருந்து இந்த மக்களை காப்பாற்றுறாங்க, டைட்டன்ஸ் அழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். அதாவது இதுதான் பேசிக் ஒன்லைனு. அப்புறம் போக போக டைட்டன்ஸ்ல எப்படி உருவானாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வேற மாதிரி கதை போகும். இப்போ ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும்தான் தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னு நினைச்சீங்கன்னா தமிழ் டப்லேயே பார்க்கலாம். ஸோ தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க.